வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஞாயிறன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை வேளச்சேரியில் உள்ள ரேஷன் கடையில் வழங்குகிறார். லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரியை சிபிஐ விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையை விசாரிக்கலாம் என அறிவிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 19 வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் காலை முதல் நீடிக்கும் மிதமான மழை. கோடம்பாக்கத்தில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை எண்ணூரில் கொட்டி தீர்த்த கனமழை. கொசஸ்தலை ஆறு கடலில் கடக்கும் இடங்களில் கடல் சீற்றம். சென்னை மற்றும் புறநகரில் ரேஷன் கடைகளில் டோக்கன் பெற கூட்டம். பெரும்பாலான பகுதிகளில் வீடு வீடாக சென்றும் டோக்கன் வழங்கும் ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் ரேஷன் அட்டை இல்லாதோரும் வெள்ள நிவாரணத்திற்கு விண்ணப்பிக்க படிவம். துணிகள், உடைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கையெழுத்திட்டு ரேஷன் கடையில் அளிக்க வேண்டும். வெள்ள நிவாரணம் 6000 ரூபாயை ரொக்கமாக வழங்க தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. 37 லட்சம் குடும்பங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். கோடநாடு கொலை வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராக இபிஎஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நேரில் ஆஜராகாமல் இருக்க இபிஎஸ் சொல்லும் காரணங்களை ஏற்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டம். தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. The House stands adjourned to meet at 11 a.m. on Monday, 18th. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே அரசு பள்ளியில் திறக்கப்பட்ட அன்றே பெயர்ந்து விழுந்த டைல்ஸ். ஆய்வு செய்யாமல் தரச்சான்று வழங்கியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை மடிப்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற ஐடி நிறுவன பெண் ஊழியரிடம் தங்க நகை பறிக்க முயற்சி. ஹெல்மெட் அணிந்து வந்தவர்கள் தாக்குதல் நடத்திய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. ஏழு ஆண்டுகளுக்கு பின் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கு தேர்தல். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு. தீயணைப்பு துறைக்கான புதிய வாகனங்கள் தொடக்கம். 63 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள போதும் தமிழ்நாட்டில் ஒற்றை இலக்கத்திலேயே பாதிப்பு பதிவு. பரிசோதனை அதிகரிக்கப்பட்டாலும் பெரிய அளவில் அச்சம் வேண்டாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். நேற்றைக்கான பாதிப்பு 8 பேர். இது இந்த ஓரிலக்க பாதிப்பு என்பது தொடர்ச்சியாகவே ஒரு 6-7 மாத காலமாக இருந்து வருகிறது. எனவே இதில் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியமில்லை.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவு வெளியாகும் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஒரு வாரத்திற்குள் முடிவுகள் வெளியாகும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சென்னை அருகே எண்ணூரில் ஆற்றில் கலந்த எண்ணெயை அகற்றும் பணி 5ஆம் நாளாக தீவிரம். 2 ஸ்கிம்மர் கருவியுடன் 300 ஊழியர்கள் பணியில் உள்ளனர். தான் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக அவமதிக்கும் விதத்தில் பேசியதாக தோனி தொடர்ந்த வழக்கு. ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை. சபரிமலையில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பக்தர்கள் கூட்டம். மரக்கூட்டம் முதல் சரம் குத்தி வரை சுமார் 2 கிலோமீட்டருக்கு கட்டுப்படுத்தப்படும் கூட்டம். ராஜஸ்தான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பஜன்லால் சர்மா. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை வேளச்சேரியில் நாளை மறுதினம் தொடங்கி வைக்கிறார். மெக்ஜாம் புயலின் தாக்கம் காரணமாக பெய்த பெருமழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ரேஷன் கடைகள் மூலம் ரொக்கமாக ஞாயிற்றுக்கிழமை முதல் அந்த பணம் வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன்களும் பயனாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 6000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதை சென்னை வேளச்சேரியில் உள்ள அஷ்டலட்சுமி நகரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை நிவாரணத் தொகை 6000ஐ பெறுவதற்கான டோக்கன் வீடு வீடாக வழங்கப்படுகிறது. சில இடங்களில் ரேஷன் கடைகளில் தருவதால் அங்கு கூட்டம் அலைமோதியது. மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இப்படி மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த தொகை நாளை மறுநாள் முதல் ரேஷன் கடைகளின் மூலம் ரொக்கமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் விநியோகம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. சென்னையில் பல இடங்களில் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் சில இடங்களில் ரேஷன் கடைகளில் தரப்படுகிறது. அங்கெல்லாம் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று டோக்கன்களை பெற்று சென்றனர். தேனாம்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் மக்கள் குவிந்ததால் கூடுதல் டேபிள்கள் அமைத்து ரேஷன் கடை பணியாளர்கள் பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டும் டோக்கன்களை விநியோகம் செய்தனர். இதனை ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்று சென்றனர். அந்த டோக்கனில் டோக்கன் எண், ரேஷன் கார்டின் எண், பணம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருந்தது. இதே கண்டிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏழைங்க பாழை எல்லாருக்கும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. எல்லாரும் நல்லபடியாக வாங்கிட்டு போகிறாங்க. எந்த விதமான கஷ்டமும் ஒன்றுமே இல்லை. அழகாக கியூ நிற்கிறாங்க, அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. இதே கண்டிஷன் பண்ணணும் எல்லா இடத்துலையும். இட்ஸ் வெரி வெரி ஃபைன். இதுபோல் நுங்கம்பாக்கம் ராமா தெருவில் டோக்கன் கேட்டு ரேஷன் கடையின் காலையிலேயே மக்கள் குவிந்தனர். ஆனால் வீடுகளுக்கு டோக்கன் தரப்படும் என ஊழியர்கள் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் வந்து சமாதானப்படுத்தினர். தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பூங்காவில் ஒரே இடத்தில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வீடுகளுக்கு வந்து டோக்கன் கொடுக்காமல் பூங்காவிற்கு வரவழைத்ததாக அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலும் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. காலை முதலே பெண்கள் உட்பட ஏராளமானோர் கடைக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்று சென்றனர்.